ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अचतुर्वदनोर्ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः पाराशर्यवचःसुधां सुमनसः दुग्धाब्धिमध्योद्धृतां संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीवनीं पूर्वाचार्यसुरक्षितां बहुमतिं व्याघातदूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसः भौमाः पिबन्त्वन्वहम् ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வைபவம் என்கின்ற தலைப்பில் இன்று நடக்கவிருக்கிறது. பல பெரியோர்களின் முன்னிலையில் நடக்கவிருக்கும் இந்த உபன்யாசம் பாரத தேசத்துக்கு ஒரு நேஷனல் அசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாபாரதத்துக்கு அங்கமாய் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்கவிருக்கிறது. ஜூலை 31 அந்த பீரியடை ஒட்டி எல்லாரும் நம்ம ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். நிர்மலா மாமி எங்கள் மேலேருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த டைம்குள்ளே முடிச்சுடணும். அப்போது நிறைய இடங்களில் அசெட்டை டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லுவா. உங்ககிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குங்கிறத சொல்லிவிடுங்க. இப்போது தேர்தலெல்லாம் போட்டியிடக்கூடியவா பண்ணணும், அது பார்க்கலாம். என்னன்னா அவகிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லிடணும். இப்போ பாரத தேசமே இஸ் கோயிங் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ்னு வச்சுங்கோ. அசெட்ஸை டிக்ளேர் பண்ணணும்னா நம்ம வேற எதையும் டிக்ளேர் பண்ண வேண்டாம். ராமாயணம், மகாபாரதம், இந்த ரெண்டு முக்கியமான அசெட் நம்ம பாரத தேசத்துக்கு இருக்கு. அழிக்க முடியாத கிரந்தங்கள், அவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள். இந்த இரண்டில் ஸ்ரீ மகாபாரதம்ங்கிறது பிருகத்தான கிரந்தம், ரொம்ப பெரிய கிரந்தம். சபாதலக்ஷ ஸ்லோகங்கள், 1,25,000 ஸ்லோகங்கள், 18 பர்வாக்கள், அதோடு சேர்த்து ஹரிவம்சம். எவ்வளோ ஒரு பெரிய கிரந்தம், எவ்வளோ பெரிய இதிகாசம். இந்த இதிகாசத்தில் பஞ்ச ரத்னங்கள் உண்டு. 5 gems that are priceless and matchless in every aspect form integral part of this beautiful work called as Mahabharatam. பஞ்சரத்னங்கள். ஒன்று, திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டு விதுராழ்வான் பதில் சொன்னது விதுர நீதி. திருதராஷ்டிரன் சந்தேகத்தை தம்பி கிட்ட கேட்கிறார். ராமாயணம் மாதிரி அது. விபீஷணஸ்து தர்மாத்மான்னா சூர்பனகா ராமர்கிட்ட வருத்தப்பட்டா, ஐயோ எங்கள் ஆற்றுல ஒரே ஒரு வருத்தம், எங்கள் குடும்பத்தில் நல்லவர் ஒருத்தர் பிறந்துட்டார்னு வருத்தப்பட்டார். உடனே ராமர் கேட்டார், யார்? விபீஷணஸ்து தர்மாத்மா, எங்கள் குடும்பத்தில் போய் விபீஷணன் ஒரு நல்லவன் பிறந்துட்டானேன்னா. அதில் விபீஷணனுக்கு இருந்த ஞானம் ராவணன் கேள்வி கேட்டிருக்கணும், சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கணும், கேட்கல. ஸ்ரீ மகாபாரதத்தை எது பண்ணானோ இல்லையோ திருதராஷ்டிரன் கேள்விகள் நிறைய கேட்டான். விதுராழ்வான் பதில் சொன்னார். இவர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னதுதான் விதுர நீதி. ஜலம் குடிக்கலான்னு போறா 5 பேர். அதில் யுதிஷ்டிரனை பார்த்து 124 கேள்வி கேட்டது யக்ஷன்.
124 கேள்வி கேட்டுட்டு யுதிஷ்டிரன் பதில் சொன்ன அந்த தொகுப்புக்கு யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு பேர். ஏன்னா கோயம்புத்தூரில் 2018 ஐயப்பன் பூஜா சங்கத்தில் 5 நாள் உபன்யாசம் பண்ணேன். நான் ஒரு டாப்பிக்கும் இங்கே பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது புதுசாக ரிஷிகள் எழுதினாதான் உண்டு. அதனால் உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயமும் தெரியும். விட்டால் நீங்களே உபன்யாசம் பண்ணிவிடுவேள். ஏதோ போனால் போகிறதேன்னு என்னை உட்காத்தி வச்சிருக்கேள். அதனால் யக்ஷ பிரஷ்னம், விதுர நீதி யக்ஷ பிரஷ்னம். 3வது சனத் சுஜாதீயம்னு ஒரு கிரந்தம் மகாபாரதத்துக்கு அங்கமாக இருக்குது, ஒரு பாகம். அதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானமே பண்ணியிருக்கார். ரொம்ப வசத்தியான பாகம். 4வது அர்ஜுனன் கேள்வி கேட்டு கண்ணன் பதில் சொன்னது. அந்த தொகுப்புக்கு பகவத்கீதான்னு பேர். யுத்தமெல்லாம் முடிஞ்சு தர்மசாஸ்திரங்களின் நுட்பத்தை தெரிந்து கொண்ட யுதிஷ்டிரன் அப்புறம் 6 கேள்வி போய் கேட்கிறார். பீஷ்மாச்சாரியர் கிட்ட கேட்ட 6 கேள்விகள் நித்தியமும் சொல்றோம். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னயுர் மானவாः சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத்னு 6 கேள்விகள் ஷட்பிரஷ்னின்னு கேட்கிறார். அதுக்கு பீஷ்மாச்சாரியர் சமாதானம் படுத்தும் விதத்தில் பதில் சொல்லி 1000 நாமாக்களை தொகுத்து சொல்லக்கூடியதற்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பேர். இல்ல கடைசி 2 ரொம்ப வசதி. விதுரநீதி வசதி, யக்ஷ பிரஷ்னம் வசதி, சனத் சுஜாதியும் வசதி தான். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் பகவத்கீதைக்கும் என்ன பெருமைனா, பகவத்கீதா பெருமாளே சொன்னது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெருமாளை கேட்டது. ஏன்னா பீஷ்மர் சொல்ல சொல்ல கேட்டார் பாருங்க. தேவகீ நந்தன சிருஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனா சங்கபிருநந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரான்னு இருக்கக்கூடிய பகவான் பீஷ்மர் சொல்ல சொல்ல கேட்டார். பகவத்கீதையை அவரே சொன்னார். இப்போ நம்மளே உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு டென்ஷன் இருக்கும். இன்னொரு உபன்யாசம் கேட்கணும்னா ப்ராப்ளமே இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பெருமாள் ரொம்ப பொறுமையாக கேட்டார். இந்த 2த்தையும் சேர்த்து தான் பகவத்பாதர் ஒரே வரியில் எடுத்தார். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் த்யேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதானா பகவத்கீதா, நாம சஹஸ்ரம்னா விஷ்ணு சஹஸ்ரநாம். இந்த 2 கிரந்தங்கள்ல பகவத்கீதைக்கு ஒரு பெருமை. பெருமாளே பாடியிருக்கார். பெருமாள் பாடினார், ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏதோ ஸ்லோ இப்போ சின்மயா மிஷின்லாம் நான் சின்ன வயசில் போகும்போது அது ஒரு டியூனில் கற்று தருவா. மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவ இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டியூனில் சொல்லுவோம். அது ஒரு வருஷம் ஒரு அத்தியாயம் கற்றுட்டு இன்ஜினியர் செமஸ்டர் மாதிரி மறந்து போயிடுவோம். பகவத்கீதைக்கு அது ஒரு பெருமை.